பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2025 ஏஎல்-கா-போத்த உயர்தர பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொள்ள சில வினாக்கள் என்ற தலைப்புக்கு கீழால் நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தயார் செஞ்சிருக்கிறேன். நிறைய பிள்ளைகள் கமெண்ட்லேயும் தான் அதே போல் வாட்ஸ்அப்லேயும் தான் டீச்சர் எங்களுக்கு இந்த முறை 2025 எதிர்பார்க்குற மாதிரி கொஷின்ஸல் போடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் அளிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் நான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். 2 கைடையும் வச்சு தான் நான் இந்த கொஷின்ஸல் உங்களுக்காக தொகுத்திருக்கிறேன் பிள்ளைகள். அண்ட் நான் சொல்லிக்கொள்கிற முதல் வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த கொஷனை மட்டும் படிச்சிடாதீங்க, இதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லி நான் சொல்ல வரல, சரியா? நிறைய பேர்ட வேண்டுகோளுக்கு அமைவாக தான் நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ பிள்ளைகள், நீங்கள் உங்களோட இந்த 2 கைடையும் படிங்க. அதே போல் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்களையும் பாருங்கள். அண்ட் நான் அப்லோட் பண்ணாத மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் செல்ஃபாக படிங்க. அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ரெடி ஆகுங்க. இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறது. சம்டைம் இந்த கொஷின்ஸ் வராமல் கூட இருக்கலாம். சம்டைம் லக் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இதில் எடுத்த கொஷின்ஸில் உங்களுக்கு வரலாம், சரியா? சம்டைம்ஸ் வரலாம், இல்லைண்டா வராமல் இருக்கலாம். ஸோ இந்த 2ஐயும் வச்சு தான் நீங்கள் இந்த கொஷனுக்கு ரெடி ஆகணும். தனிப்பட்ட முறையில் நான் இந்த கொஷனை மட்டும் ரெடியான போதும்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம், சரியா? இதில் நான் உங்களுக்கு 11 கொஷன்னு சொல்லி ஒவ்வொன்று 10 மார்க்ஸ்னு சொல்லி அதில் 22 கொஷனும் ஏனைய கொஷன்ஸ்னு சொல்லி 5 கொஷன்ஸும் நான் உங்களுக்கு இதில் தொகுத்திருக்கிறேன். அடுத்தது சிறு குறிப்பு எழுதுறதுக்கும் நான் சில ஹெடிங்களை போட்டிருக்கிறேன். ஸோ அதை ஒவ்வொன்றா பாருங்கள். இதை உங்களோட கொப்பிலையோ அப்படி இல்லைன்னு சொன்ன எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ்லையோ நீங்கள் எழுதி அதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. இதுக்கும் ரெடி ஆகுங்க. சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் வராமையும் இருக்கலாம், சரியா? ஸோ பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். ஏன் யாருமே கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பிள்ளைகள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற மெத்தட்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லைக் கொண்டு கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது உங்களோட ஜூனியர் பெட்ச் பிள்ளைகளுக்கும் இந்த சேனலை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட பிள்ளைகள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி கொஷின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்துடுச்சு, கையில் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் யாருமே பதட்டப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த முன்னுக்கு பின்னுக்குன்னு சொல்லி நீங்கள் பிரட்டி பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி. மாஷா அல்லான்னு சொல்லி சில கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரியான கொஷின்ஸாக இருக்கும். இன்னும் சில கொஷின்ஸ் என்னடான்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எழுதிட்டு போகிற டைமில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? எங்கேயோ படித்த மாதிரி கூட சில பேருக்கு இருக்கலாம், சரியா? ஸோ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். இதை உங்களுக்கும் நீங்கள் நல்லா படித்த கொஷின்ஸ் அதுக்கெல்லாம் டிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முதல்ல எம்சிக்யூ அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஸோ எம்சிக்யூக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிறேன்னு சொன்னால், நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் கண்டிப்பாக எம்சிக்யூக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நான் உங்களுக்கு தொகுத்திருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ரெடி ஆகுங்க பிள்ளைகள். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், மேலோட்டமாக கொஷனை ரீட் பண்ணுற, ஃபுல்லாக ரீட் பண்ணுறல, எனக்கு தெரிஞ்ச கொஷின் தானே என்று சொல்லிவிட்டு அதோட மார்க்ஸை பார்க்குறல. இதில் 5 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கேன். பட் நீங்கள் 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய எழுதிட்டு போவீங்க. ஸோ மார்க்ஸை நீங்கள் பார்த்து அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுத பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது எப்படி அந்த கொஷனோட சேர்த்து நீங்கள் மார்க்ஸையும் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் மார்க்ஸை பார்க்காம ஹெடிங்கை மட்டும் பார்த்து தெரிஞ்சதாக இருந்தால் நிறைய எழுதிட்டே போகிறது. ஸோ அதில் டைம் வேஸ்ட். ஸோ பிள்ளைகள், நீங்கள் மார்க்ஸை அவதானிக்கணும். மார்க்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அடுத்தது சிறு குறிப்பு எழுதணும்னு சொன்னால் நீங்கள் பேஜாக எழுதணுன்றது இல்லை. ஸோ நீங்கள் 1 பேஜுக்குள்ளேயே நீங்கள் அதாவது சில விஷயங்களுக்கு நீங்கள் 1 பேஜில் 2 கொஷனுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். சிலது 1 பேஜ் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த சிறு குறிப்பு. அந்த சிறு குறிப்புக்கும் நீங்கள் சிறு குறிப்புன்றதால 2 லைன் 3 லைனில் விட்டுறாமல் நீங்கள் கொஞ்சம்
எழுத பாருங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஹுக்குக்குல்லா ஹுக்குக்குல் இபாத்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் ஹுக்குக்குல்லாக்கு நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க, ஹுக்குக்குல் இபாதுக்கு கொஞ்சம் எழுதுங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் சிறு குறிப்புக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ பிள்ளைகள் நல்லா ரெடி ஆகுங்க. அடுத்தது டைமிங் மிச்சம் முக்கியம். டைமிங் எப்படி, டைம் பார்த்து எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் கொண்டு போங்க. அங்கே க்ளாக் இருக்குமேன்னு சொல்லி யாரும் நம்பிட்டு போக வேணாம். சம்டைம் இருக்கலாம், ஸோ இல்லாமல் இருக்கலாம். ஸோ டைம் பார்த்து மேனேஜ் பண்ணி எழுத பழகிக்கோங்க. இதே பெரிய விஷயமே இல்லை, பெரிய எக்ஸாமே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க, யாரும் டென்ஷனாக வேணாம். இதான் நான் சொல்லிக்கொட்ட விஷயம். ஓகே பிள்ளைகள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்காக தொகுத்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து போட்டுடுங்க. வீடியோஸை பார்த்துட்டு சும்மா விட்டுற வேணாம். ஏன்னு சொன்னால் நான் தொகுத்திருக்கிறது உங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்று சொல்லி கமெண்ட் பண்ணாலே போதும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام، يا حبيبي يا شافعي يا رسول الله، بأمي وأبي فديتك سيدي، صلاة وسلام عليك يا نبي.